நீங்க நினைக்கிறீங்களா உலகம் நல்லா இருக்குது? அப்படி இல்லை. கர்த்தர் உங்களால தான் வெயிலையும் மழையையும் உங்களுக்காக அவர் வருஷிக்க பண்ணுகிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். உங்களால தேசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது, உங்களால செழுமை அடைகிறது, உங்களால் நிலச்சல்கள் விளைந்து முழுமையாய் 100 மடங்கு அது விளைச்சலை கொடுக்கிறது. இன்றைக்கு இந்த 23ஆம் சங்கீதத்தினுடைய 5வது 6வது வசனத்தை நாம் தியானித்து முடிக்க இருக்கிறோம். 5வது 6வது வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5 காரியத்தை இந்த 2 வசனங்களின் அடிப்படையில் நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த 2 வசனங்களுக்கு அடிமைக்கு ஆண்டவன் கொடுத்திருக்கிற தலைப்பு ப்ராமிஸ், வாக்குறுதி. ப்ராமிஸ். இன்றைக்கு நிறைய ப்ராமிசஸ் நாம் கொடுக்கிறோம், வாக்குறுதி வார்த்தைகளை கொடுக்கிறோம். குறிப்பாய் ஒரு மனிதன் திருமணமாகும் போது மனைவியிடத்தில் வாக்குறுதி கொடுக்கிறான். நான் என்ன செய்வேன்? வாழ்நாள் முழுவதும் உனக்கு மட்டும் கணவனாக இருப்பேன், என் ஆசையை எல்லாத்தையும் உன் கூட பகிர்ந்துப்பேன், உன்னை பாதுகாத்துப்பேன், உன்னை நேசிப்பேன், உன் கூடவே சாகிற வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு. அப்படியே தான் தாய்மார்கள் சகோதரிமார்களும் வாக்கு கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க? நான் பிறர் முகம் பாராமல் உனக்கு மனைவியாக இருப்பேன், உனக்கு எல்லாத்திலும் என்ன செய்வேன்? கீழ்ப்படிந்து உன்னை நேசிக்க, உன்னில் அன்பு கூற நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு மட்டும் மனைவியாக இருப்பேன்னு வாக்கு ப்ராமிஸ் பண்ணுறோம். அதை எத்தனை பேர் எப்படி காப்பாற்றுறாங்கன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு பல வாக்குறுதிகள். ஆண்டவர் ஆதியாகம புஸ்தகம் முதற்கொண்டு வெளிப்படுத்தும் வசனம் வரைக்கும் பல வாக்குறுதிகளை தேவன் கொடுத்திருக்கிறார். ஒரே ஒரு வாக்குறுதி கூட நிறைவேறாம போனதே கிடையாது. ஹல்லேலூயா. ஆதாமுக்கு கொடுத்த வாக்குறுதி அங்க ஆரம்பிச்சது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவானுக்கு ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். 2ஆம் வருகையில் என்னவெல்லாம் செய்வேன், உங்களுக்கு என்ன நடக்கும் என்று. எல்லா வாக்குறுதிகளும் நடந்தது, நடந்து கொண்டிருக்கிறது, நடக்க போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ப்ராமிசஸ், அவர் வாக்குறுதியில் அவர் ஞாபகமாய், அவர் உண்மையுள்ளவராய் எப்பொழுதும் இருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் கொடுக்கிற வாக்குறுதிகள் அநேக நேரங்களில் நாம் மறந்து விடுகிறோம். நிறைய பேர் ப்ராமிஸ் பண்ணுவாங்க. சத்தியம் பண்ற பழக்கம் இருக்கா நமக்கு? சத்தியம் பண்ணுமா இல்லையா? சத்தியமா நான் என்ன செய்வேன்? பொய் பேச மாட்டேன். சரி, பொய் பேச மாட்டேன். 1ஆம் தேதி அப்படியே வாக்குறுதி எடுக்கிறோம், இனிமேல் பொய்யே பேச மாட்டேன்னு ஒரு பெரிய பொய்யை சொல்லிட்டு வெளியே போகும்போதே ஆரம்பிச்சிடறோம் நம்முடைய அக்கௌண்ட்டை. முதல்ல ஆரம்பிச்சு அது போய்கிட்டே இருக்குது. 2வது, சத்தியமா நான் இதை செய்யவே செய்யல மாட்டேன்றது வேற, செஞ்சுட்டு பின்னாடி சொல்றது நான் செய்யவே, நான் பேசவே, நான் சொல்லவே. அதுக்கு அந்த சத்தியத்துக்கு இன்னொரு சத்தியம், அந்த பொய் சத்தியத்துக்கு இன்னொரு சத்தியம், அதை காப்பாத்த எவ்வளோ சத்தியங்கள். ஆனால் எல்லாத்தையும் நம்ம உடைச்சி போடுறோம். ஆனால் இயேசு சாமி உங்களுக்கு எனக்கு வாக்கு பண்ணினார், ப்ராமிஸ் பண்ணுறாரு, நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் கொடுப்பார். இந்த வருஷம் ப்ராமிஸ் என்ன? நன்மையும் கிருபையும் உன் வாழ்நாள் முழுவதும் உன்னை தொடரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எத்தனை நாட்கள், அருமையான அப்புனையா சொன்னாலையா, 77 நாள் கவுண்டிங்கில் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கவுண்ட் பண்ணுறாரு. எவ்வளோ பெரிய கிருபை! 77 நாள் நாம் முடிக்கும்படியே கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உண்மையாகவே ஒவ்வொரு நாளும் நமக்கு கிருபையாய் கிடைக்கிற நாட்கள். தெய்வத்துக்கு நன்றி செலுத்த வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த வசனத்தில் அவர் சொல்லுகிறான், 5 காரியங்களை நான் சொல்லி முடிக்க போகிறேன். முதலாவதாக, என் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தி. ஆண்டவர் ஒரு ஃபீஸ்ட், ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறார், ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துகிறார். 2வது, என் சத்துருக்களுக்கு முன்னாடி அந்த பந்தி இருக்கும். 3வது, என் தலையை
எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். 4வது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. 5வது, என் வாழ்நாளெல்லாம் நன்மை கிருபையும் தொடரும். ஹல்லேலூயா. இந்த 5 காரியங்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். நம்ம இருதயத்தில் ஒவ்வொரு விரலுக்கு ஒரு காரியத்தை நீங்க ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. முதலாவதாக, ஆண்டவர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். விருந்து. விருந்துனா யாருக்கெல்லாம் பிடிக்கும்? ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பட்டா, ஒரு விசேஷங்கள், அது நல்ல காரியம் என்றால் விருந்து வைப்பாங்க. ஏன்னா சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்த முடியும்? விருந்து வச்சாதான் சந்தோஷத்தை. இந்த 3 பேர் சந்தோஷம். 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் எக்ஸாம் மட்டும் எழுதுனேன், ஸ்கூல் காலேஜுக்கே போல, எனக்கு கிராஜுவேஷன் கொடுத்துட்டாங்க, சந்தோஷமா இருக்குது. அந்த சந்தோஷத்தை எப்படி தான் காட்டணும் தம்பிங்களா? விருந்து வச்சு தான் காட்ட முடியும். ஹல்லேலூயா. வாயிலே விருந்து வைக்க கூடாது, உண்மையாவே விருந்து வைக்கணும். ஹல்லேலூயா. ஆனா இப்போ காலகட்டங்களில் விருந்து என்றால் நல்லதுக்கு மாத்திரமே விருந்து கிடையாது. இப்ப கெட்டதுக்கும் விருந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, துக்கத்துக்கும் விருந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இழப்புகளிலும் விருந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சோகங்களிலும் கூட விருந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா கல்லூரிகளில் பிரிவு உபசரிப்பு விருந்து, எல்லாரும் ஃபேர்வெல் என்று சொல்லுவாங்க. அந்த ஃபேர்வெல் விருந்து என்னன்னா, இனிமேல் நான் உன்னை பார்க்க மாட்டேன், என்ன நீ பார்க்க முடியாதரா, அதனால ஒரு விருந்து. ஹல்லேலூயா. பார்க்க முடியாதுன்னா சந்தோஷப்படுற விஷயமா? துக்கமான விஷயம் இல்லை. திரும்பி பார்க்க முடியாதுன்னா துக்கம். ஆனால் அதுக்கும் விருந்து வச்சு கொண்டாடுறாங்க. இப்போ எல்லாத்துக்கும் விருந்து, சின்னது பெருசு, எதுக்கு விருந்து வைக்கிறாங்கன்னே தெரியல, எல்லாத்துக்கும் விருந்து வைக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆக விருந்துகள் பல பெருகிட்டது, அதனால் அது முக்கியத்துவம் தெரியவில்லை. ஆனால் எங்க ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் தாவீதுடைய வாழ்க்கையில நான் உனக்கு ஒரு விருந்தை ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு முன்பதாய் நம்ம சபையா இணைந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி ஊருக்கு விருந்து வச்சோம். அது கோலாகலமா இருந்துச்சு. அந்த விருந்தில் நீங்க போட்ட அடிக்கடி அந்த போட்டோ வருது. அந்த ஊர்வலத்தில் நீங்க சீர் எடுத்துட்டு வர்ற எல்லாரையும் மறைச்சிட்டு பிரியனும் ஜனாவும் இருக்கிற அந்த முன்னாடி அந்த மோட்டை மட்டும் அப்படி நாக்க கட்சின்னு ஆட்டத்தில் மொத்த பேரையும் மறைச்சின்னு இருக்கீங்க. விருந்து சந்தோஷமாக கொண்டாடப்படுகிறது. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன இப்படிப்பட்ட விருந்து நம்ம சபையாய் செய்ததுனால எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஆண்டவன் தாவீதுக்கு விருந்து வைக்க போகிறாராம். ஹல்லேலூயா. அந்த விருந்து வைக்கிறவர் யார் தெரியுமா? இந்த உலகத்தை படைத்த தேவன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகளை படைத்தவர், வானத்தில் பறக்கிறவைகளை படைத்தவர், நீரிலே நீந்துகிறவைகளை படைத்தவர், பூமியிலே ஊர்வன எல்லாவற்றையும் படைத்த தேவன் தாவீதுக்கு ஒரு விருந்து வைக்கிறார். ஏன் தாவீதுக்கு ஆண்டவர் விருந்து வைக்க வேண்டும் என்றால், அவன் ஏராளமான போராட்டங்களை சந்தித்து வந்தவன். ஏராளமான விபத்துகள், ஏராளமான அவமானங்கள், ஏராளமான துக்கத்தை அவன் சந்தித்து வந்ததுனால ஆண்டவன் அவனை சந்தோஷப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான், என் பிள்ளை ரொம்ப வேதனைப்பட்டுட்டான், அவனை நான் குஷிப்படுத்த போறேன் என்று ஒரு விருந்து வைக்கிறார். இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த சூழ்நிலை, இந்த சங்கீதத்தை எழுதும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் சீரியா ராஜாவாகிய சைரஸின் இடத்திலிருந்து ஏறத்தாழ 70 வருடங்கள் அடிமைகளாய் கிடந்து விடுதலையாக்கப்பட்டதை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அங்கு அந்த ஒரு விருந்து ஏற்படுத்தப்பட்டது என்பதை குறிப்பதற்காக இந்த சங்கீதக்காரன் இந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணுகிறான். இன்றைக்கு அப்பா உங்களுக்கு எனக்கும் ஒரு பெரிய விருந்து ஆயத்தப்படுத்த போறார். யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் ஒரு பெரிய விருந்து, ஒரு பெரிய ஃபீஸ்ட் என்று நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 90களில் என்று நினைக்கிறேன், அம்மையார், முன்னாள் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தன்னுடைய வளர்ப்பு மகனாகிய சுதாகர் அவர்களுக்கு ஒரு திருமணத்தை நடத்தினார்கள். அந்த திருமணத்தில் 100 கோடி ரூபாய் செலவு செய்து 2 லட்சம் பேர் அந்த விருந்தில் பங்கு பெற்றார்கள் என்று யூடியூப்ல போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட விருந்து இதுவரைக்கும் யாரும் வச்சதில்லை. இதுக்கப்புறம் அப்படிப்பட்ட விருந்து இல்லை அப்படின்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு முதலமைச்சராய் இருக்கிறவரே, பணம் வைத்திருக்கிறாள், பதவியில் இருக்கிறாள், அவ்வளோ பெரிய விருந்து வைக்க முடியும்னா இது எல்லாத்தையும் உருவாக்கின தேவன், இந்த உலகத்தையும் அதில் உள்ள யாவையும் படைத்த தேவன், சர்வ சிருஷ்டிக்கும் கர்த்தராய் இருக்கிற தேவன் தாவீதை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவன் தாவீதுக்கு ஒரு விருந்தை ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா.
தாவீதுக்கு மாத்திரமல்ல, உங்க ஒவ்வொருவருக்கும் எனக்கும் அப்பா விருந்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அம்மா, நீங்க சாப்பிட்ற விருந்து பஃபெட்ல போனா அதிகபட்சம் ஒரு நான்வெஜ்னா ஒரு 5 வகை, ஒரு 6 வகை இருக்கும். ஆனா அப்பா கொடுக்கிற விருந்தை உங்களால யூகிக்கவே முடியாது. அது சாப்பாடை கணக்கு பண்ணதில்ல, அது சந்தோஷத்தை அளவிட முடிஞ்ச சந்தோஷத்தின் அளவின் விருந்து. ஹல்லேலூயா. அப்பா இன்றைக்கு அப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு ஒரு விருந்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்த போகிறார். அந்த விருந்து என்ன தெரியுமா? பிரெஸ்டீஜியஸ் ஃபீஸ்ட். அப்பா உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு கௌரவத்தின் விருந்து. அதை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த விருந்தை யாருக்கு ஆண்டவன் ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால், சத்துருக்களுக்கு முன்னாடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துரு என்றால் விரோதி அல்ல, துரோகி. சத்துருன்னா யாரு? துரோகி. எப்படி துரோகி என்றால், இந்த சங்கீதத்தில் நீங்கள் வாசிங்க எனக்காக ஒரு சங்கீதம். சங்கீதம் 41:9. என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷன் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். ஹல்லேலூயா. தாவீது சொல்றான், எனக்கு சத்ருவா மாறி போனவன் யார் தெரியுமா? பிராண சிநேகிதன். அப்படின்னா பிராண சிநேகிதன்னா உயிர் நண்பன் சொல்றல, உயிர் தோழன், உயிர் தோழி, உயிர் சிநேகிதன். அதுதான் பிராண சிநேகிதன். அவன் உயிர் நண்பன். ரெண்டாவது, அவன் என் நம்பிக்கைக்கு பாத்திரவான். அவனை விட எங்க அப்பாவை எங்க அம்மாவை வேற யாருமே நம்ப மாட்டேன். என் மனைவியை நம்ப மாட்டேன், என் புருஷனை நம்ப மாட்டேன், என் பிள்ளைகளை நம்ப மாட்டேன். என் உயிர் நண்பனை மட்டும்தான் நம்புவேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படி உயிர் நண்பர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறான் அப்புறம் அந்த வசனத்துல, என் அப்பத்தை புசித்தவன். என் உயிர் நண்பன் என்ன அர்த்தம்னா, நான் அவனுக்கு பாதுகாப்பும் நான் அவனுக்கு சாப்பாடும் எல்லாத்தையும் நான் செஞ்சேன். அந்த உயிர் நண்பன் என் மேல் அவன் குதிகாலை தூக்கினான். ஹல்லேலூயா. அப்பா சொல்றாரு, சத்துருன்னு யாரா? கூட இருக்கிற உன் உயிர் நண்பன் என்று சொல்லுகிற, உன் நம்பிக்கை என்று சொல்லுகிற, உன்னிடத்தில் நன்மை பெற்றவன் தான் இன்றைக்கு சத்துருவாய் மாறி போகிறான். எதிரிகள் எல்லாம் உங்களை பெருசா பாதிக்க மாட்டாங்கம்மா. எதிரிகளாய் நம்முடைய எதிரி அவர்கள் எல்லாம் பெருசா நம்மளை பத்தி கண்டுக்க மாட்டாங்க. அவங்கள நீங்க குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பட் துரோகிகளுக்காக தான் பயப்படணும். ஹல்லேலூயா. ஏன்னா அவன் தான் உன்னுடைய இன் அண்ட் அவுட், உன்னுடைய வாழ்க்கையினுடைய உயர்வு தாழ்வுகள், உன்னுடைய பேச்சு, உன்னுடைய சுபாவங்கள், உன் நல்லது கெட்டது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறவன். அவன் தான் உனக்கு துரோகியாய் மாறி போனான். அவன் தான் சத்ரு. தாவீது சொல்றான், தாவீதுக்கு சத்ரு யாரி மாறி போனாங்களாம் யோசித்து பாருங்களேன். நீங்கள் சத்ரு யாரா? என் வீட்டார் தான் எனக்கு சத்ரு. யார் அவன் வீட்டார்? தாவீதுக்கு யாரெல்லாம் சத்ருவா இருந்தாங்க சொல்லுங்க. முதல்ல கூட பிறந்த சகோதரன். குட். அப்புறம் வேற தாவீதுக்கு வேற யார் சத்ருவா மாறி போனாங்க? மாமனார். வெரி குட். அவன் மாமனார் சத்ருவா மாறி போனான். அப்புறம் அவன் பிள்ளை சத்ருவா மாறி போனான். அவங்க அப்பா அம்மா சத்ருவா மாறி போனாங்க. ஹல்லேலூயா. ஒரு வீட்டில் விருந்து வைக்கிறாங்க, ஆடு வெட்டி விருந்து வச்சிருக்கிறாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி விருந்து சாப்பிட்டு ராஜாவை அபிஷேகம் பண்ண வருகிறார். அப்பா எல்லா பிள்ளைங்களும் கூப்பிட்டு சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்னாடி விடுறாரு. இந்தாங்க, நீங்க அபிஷேகம் பண்ண வந்த பிள்ளை இவனா இருக்கலாம், இவனா இருக்கலாம், இவனா இருக்கலான்னு எல்லாரையும் அனுப்புறாங்க. தாவீதை மட்டும் மறந்துட்டார். அப்ப எப்பேற்பட்ட அப்பா அம்மா பாருங்களேன். ஒரு புள்ளைய மறந்துட்டு எல்லா புள்ளையும் விருந்துக்கும் கூப்பிட்டாச்சு, ஊழியக்காரனுக்கு முன்னாடி நிறுத்தாச்சு. ஒரு புள்ளைய கணக்கிலேயே வச்சுக்கலன்னா எவ்வளவு வேதனை இருக்கும் யோசித்து பாருங்க. இப்போ சாமுவேலுக்கே ஒரு சந்தேகம், தீர்க்கதரிசிக்கு, ஐயா பிள்ளைங்கள்லாம் அவ்வளவுதானா, வேற யாரனா இருக்கிறாங்களா? ஆமா ஆமா ஒருத்தர் இருக்கிறான், அவன் காட்டில் ஆடு மேய்ச்சின்னு இருக்கிறான். ஹல்லேலூயா. அவெல்லாம் இதுக்கு செட் ஆக மாட்டான்யா, அவெல்லாம் பிரயோஜனப்படாதவன், அவெல்லாம் உதவாதவன், அவெல்லாம் வேஸ்ட், அதனால தான் ஆடு மேய்க்க விட்டுருக்கிறேன். சரி பரவாயில்ல, இவங்களெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது நோ சொல்லிட்டாரு, அவனை வர சொல்லுங்க. அவன் வந்துக்கினே இருக்கிறான். சாமுவேல் கிட்ட வரல, தூரத்துல வரும்போது ஆண்டவன் சொல்கிறான், தோ இதோ நான் தெரிந்து கொண்ட என் பாத்திரம். ஹல்லேலூயா.
என்பது தெய்வ ஜனமே, உங்களை நீங்க நேசிக்கிறவங்க மறந்துடலாம், ரேஷன் கார்டில் கூட விடுபட்டுடலாமா, ஆனால் ஏசப்பா உங்களை மறக்கிறதே இல்லை. ஆண்டவர் அவர் இருதயத்தில் உங்கள் பெயரை, அவருடைய உள்ளங்கையில் பெயரை வரைந்து வைத்து ஒவ்வொரு நாளும் அந்த பெயரை பார்த்து கொண்டே இருக்கிறவர் சொல்லுகிறார். உன் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துறாரு. சும்மா ஃபீஸ்ட் இல்லை, வெறுமையான விருந்து இல்லை, சத்துருவை உட்கார வச்சு விருந்து. இப்போ அண்ணன் தம்பி எல்லாம் கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. ஆடு மேய்க்கிற இடத்துல ஆடு விட்டுட்டு இங்க என்னடா பண்ற, விளையாட்டை வேடிக்கை பார்க்க வந்துட்டியா, சண்டையை போடா. போயிட்டானா கோலியாத்து கூட சண்டை போட நின்னா. இதே அண்ணன் தம்பிங்க எந்த இடத்துல விளையாட்டு புள்ளியா நினைச்சாங்களோ அதே அண்ணன் தம்பிங்க இப்போ ராஜா கிங் டேவிட்டுக்கு முன்னாடி போர் சேவகர்களாய் அணிவகுத்து நிற்கிறார்கள். அவ அண்ணன் தம்பிங்க, அண்ணனுங்க. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவனை ஏளனப்படுத்தினவர்கள் இங்கே வரக்கூடாதுரா, விளையாட்டு புள்ள ஓடி போய் ஆட மேடான்னு சொன்னாங்க. இப்போ கிங் டேவிட் ஆன பிறகு அதே படையில் அவங்க அண்ணனுங்க நிற்கிறாங்க. ஹல்லேலூயா. இப்போ ராஜா விருந்து வச்சா, ராஜா சாப்பிட்ட பின்னாடி, ராஜா விருந்து உண்ண பின்னாடி தான் அங்கே இருக்கிற எல்லா போர் சேவர்களுக்கும் கொடுக்கணும். கர்த்தர் அவன் சத்துருக்களுக்கு முன்பதாய் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தினா. யோசேப்புக்கும் அதே நடந்துச்சு இல்லை? யோசேப்பை சாகடிக்க குழியில் தள்ளி அவனை விற்று போட்ட அதே சகோதரர்களுக்கு அவன் ஒரு விருந்தை கர்த்தர் அவனுக்கு ஆயத்தப்படுத்தினார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, எந்த இடத்துல நீங்கள் துக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல அவமானப்பட்டீர்களோ, எந்த இடத்துல தலை குனிந்து கண்ணீரோடு அழுது கொண்டு வந்தீர்களோ, என் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை அதே இடத்துல அந்த சத்துருவுக்கு முன்பதாய் உனக்கு ஒரு விருந்தை, ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். கைகளை தட்டி அப்பா மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் விருந்தை மட்டும் ஆயத்தப்படுத்துறவர் இல்லை, அபிஷேகம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணுவாங்க? ஏசாமி ஒரு சீஷனுடைய வீட்டுக்கு விருந்துக்கு போறாரு. சீஷன் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி இருக்கிறாங்க. ஒரு லேடி, ஒரு பெண்மணி வந்து ஏசப்பாவுடைய கால்களை அழுது காலை கழுவுறா. அவள் முடியினால், தலைமுடியினால துடைக்கிறா. அவள் எடுத்துட்டு வந்திருக்கிற விலை உயர்ந்த ஒரு வாசனை தைலத்தை உடைச்சி ஏசப்பா தலைமையில ஊத்துறா. ஒரு அபிஷேகம். இன்றைக்கு நீங்கள் யோசிக்க வேண்டும், ஒரு விருந்துக்கு முக்கியஸ்தர்கள் வருவார்கள் என்றால் அவர்களுக்கு இதெல்லாம் செய்ய வேண்டும். அந்த கலாச்சாரத்தின்படி அவர்களை கட்டி அணைத்து, அவர்கள் கால்களுக்கு கழுவ தண்ணி கொடுக்க வேண்டும், அவர்களை முத்தமிட வேண்டும், அவர்களை அபிஷேகம் பண்ண வேண்டும். ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கு, சீப் கெஸ்ட்டுக்கு ஆண்டவனாயிருந்தாலும் அது ஆண்டவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவனுடைய சீஷர்களுக்கு அழைத்த விருந்துக்கு அழைத்த சீஷர் கொடுக்கல. அதை ஒரு பெண்ணு கொடுத்ததுனால ஆண்டவன் அவளுடைய எல்லா பாவங்களையும் அவர் மன்னித்தார், அவரிடத்தில் அன்பு கூர்ந்தார். இன்றைக்கு பொதுவாய் ஒரு கலாச்சாரத்தில் முக்கியஸ்தவர்களை அபிஷேகம் பண்ண வேண்டியது முக்கியமானவர்களுக்கு தான். அப்பா சொல்றாரு, உன்னை அபிஷேகம் பண்ண போறேன், நீ ஒரு விருந்துல உனக்காக ஒரு விருந்து ஆயத்தப்படுத்தி உன்னை நான் அபிஷேகம் பண்ண போறேன். ஹல்லேலூயா. அபிஷேகம் என்பது சும்மா இல்லைங்க, அந்த எல்லாருக்கு முன்பதாய் உன்னை கனப்படுத்துகிற காரியம். 1000 பேர் இருப்பாங்க, அந்த 1000 பேரில் உங்களை முன்னாடி கூப்பிட்டு, என் மகன், இது என் மகன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையே, உன்னை ஆண்டவர் அவளை முன்பதாய் கனப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் ஐயா நான் நிறைய நேரங்களில் பெருசாக என்னை யாரும் கண்டுக்கிட்டதே இல்லை, நான் ஒதுங்கினேன், லாஸ்ட் பெஞ்சில் தான் உட்காந்தேன். ஆனால் எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, என் முதலாளி, என் மேனேஜரு என்னை கூப்பிட்டு எனக்கு இருந்த முன்னாடி சீனியர்களுக்கு முன்னாடி என்னை முக்கியப்படுத்தினாருன்னு சொல்றீங்களே, அதுதான் அந்த கணம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான தம்பி கிப்சன் கொஞ்ச நாளுக்கு முன்பதாய் அவருடைய சீனியர்களுக்கு முன்பதாக 2 முறை அவரை ரிவார்ட் பண்ணாங்க. கனப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய ஈடன் ஷாலும், நம்முடைய அன்பு மகள், நம்முடைய பிள்ளை ஈடன் ஸ்டேட்டில் 3rd ரேங்க் வந்திருக்கிறாங்க. அவங்க ஸ்கூலில் 10th 6th 10வது வரைக்கும் எழுதின மேத்தமெட்டிக்ஸ் காம்படிஷனில் ஸ்டேட் லெவலில், மாநில லெவலில் எழுதின எக்ஸாமில் 3வது ஸ்டேட் 3rd ஜேஎன்என் ஸ்கூலில் வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் எதுக்கு? அப்பா தம்முடைய பிள்ளைகளை அவர் கனப்படுத்த விரும்பினால் சும்மாலாம் காட்ட மாட்டார், அவர் ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார்.
நீங்கள் நம்புங்க, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், நீங்கள் எந்த கம்பெனியாக இருக்கட்டும், எந்த வேலையாக செய்யட்டுங்க, ஒரு பிளம்பிங் வேலை, ஒரு ஒயரிங் வேலை, எது வேணா இருக்கட்டும், ஆனால் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பர்ட் பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்கள் இல்லாத அந்த வேலை நடக்காது. நம்புங்க, ஏசப்பா உங்கள் மேலே அந்த அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். யூ ஆர் த டாப் ஆஃப் த ஃபீஸ்ட். நீங்கள் தான் அந்த பந்தி, அந்த விருந்து, அந்த வேலை, அந்த ஸ்கூலு, அந்த காலேஜ், அந்த விளையாட்டில் உங்களை தான் ஆண்டவர் டாப்பை வச்சிருப்பார். நீங்கள் இல்லைனாக்கா கேன்சல் பண்ணுற அளவுக்கு வரும். அப்போ எவ்வளோ முக்கியமாக கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. வெளியே போகலாம்ப்பா, வெளியே ஜாலியாக போகலாம், பிளான் கூட பண்ணுவீங்க. அவன் வரலன்னா வா போகலாம். அவன் வரல நல்லாவே இருக்காதுடா, அப்புறம் இன்னொரு நாளைக்கு போகலாம். நீங்கள் நினைக்கிறீங்கள, நீங்கள் நினைக்கிற மாதிரி அது விளையாட்டுக்காரி இல்லை. நீ இல்லாமல் அந்த ஒரு காரியம் நடக்காது. ஆமென். கர்த்தர் உங்களை அனாயின் பண்ணுறார், பிரித்தெடுக்கிறார், அபிஷேகம் பண்ணுகிறார் சிறப்பானவர்களாய். அடுத்து நீங்கள் வாசிக்கும் போது, என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நீங்களும் நானும் ஏதோ குறைவுள்ளவர்களாக இருக்க ஆண்டவர் ஆசைப்படுவதில்லை. உங்கள் பாத்திரங்களை நிரம்பி வழியத்தக்கதாய். நிரம்பி வழின்னா சும்மா இல்லை, அபாண்டன்ஸ், அபாண்டன்ஸ் கிரேஸ். ஆண்டவர் சம்பூரண ஆசீர்வாதத்தினால உங்களை நிரப்புகிறவராக இருக்கிறார். நான் எப்பவுமே நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு டேப் இருக்குதுல்ல, அந்த மோட்டர் பக்கத்தில் நீங்கள் போனீங்கன்னா 4-5 குடங்கள், தொட்டிகள் இருக்கும். எப்பவுமே அங்கே என்ன செய்யும், தண்ணி நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருக்கும். நான் சொல்லுவேன், நிறுத்த மாட்டிங்களா, தண்ணி நிறுத்த மாட்டிங்களா? நிறைஞ்சி வழிஞ்சா எங்கே போவோம்? அது அங்கேருந்து இங்கே பக்கத்து வீட்டுக்கு போவோமா போவாதுங்களா? இங்கே நீங்கள் பாத்திரம் கழுவும்போது யார் வீட்டுக்கு போவோம்? தண்ணி. கார் வாஷ் பண்ணும்போது எங்கே போவோம்? அப்படியே நேராக போய் கடைசி சேகர் வீட்டு வரைக்கும் போயிடும். போதா போலிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது ஆசீர்வாதம் உங்கள் வீட்டுக்கு மட்டும் இல்லை, அது பக்கத்து வீட்டு தேடி போகும். உங்களுக்கு புரியலண்ணே? அம்மா, உங்கள் வறுமை மாறுறது மாத்திரம் இல்லை, உங்களால் பக்கத்து வீட்டுக்கார வறுமையும் உங்கள் நிமித்தமாய் மாறும். லோன் கட்டும்போது ஒன்றா தானே கட்டுறீங்க, கடன் வாங்கும்போது ஒன்றா தானே வாங்குறீங்க. ஆசீர்வாதம் பெறும்போது உன் நிமித்தமாய் உன் பக்கத்து வீட்டையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு திருக்குறள் பழமொழி உண்டு, வயலுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியே ஓடி புல்லுக்கும் அங்கு புசியுமாம். வயலுக்கு ஒரு மனிதன் நீர் இறைப்பானாம். நீர் இறைக்கும் போது அந்த நீர் வாய்க்கால்ல, நம்ம ஊர்ல சொல்ல போனா காவாயில ஓடி பயிருக்கு பாசம். ஆனா பாயிற இடத்துல புல், வரப்பில் இருக்கிற புல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா பசுமையா இருக்கும். கர்த்தர் உங்கள் நிமித்தமாய் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் தான் இந்த உலகத்துக்கு போய் கொண்டிருக்கிறது. கைகளை தட்டி அப்ப மகிமைப்படுத்து. நீங்க நினைக்கிறீங்களா உலகம் நல்லா இருக்குது? அப்படி இல்லை. கர்த்தர் உங்களால தான் வெயிலையும் சூரிய மழையையும் உங்களுக்காக அவர் வருஷிக்க பண்ணுகிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். உங்களால தேசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது, உங்களால செழுமை அடைகிறது, உங்களால் நிலச்சல்கள் விளைந்து முழுமையாய் 100 மடங்கு அது விளைச்சலை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்மளை பார்த்து சொல்லியிருக்கிற, நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க, நீங்க மலையில் மேலிட்ட விளக்கை போல இருக்கிறீங்க. எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கிறவர்கள், எல்லாருக்கும் சுவையை கொடுக்கிறவர்கள். ஆண்டவர் உங்களை நிறைவான வழிந்தோடுகிற அபாண்டன்ஸ் லைஃப் ஆசீர்வாதம், சம்பூர்ண ஆசீர்வாதத்தினால் உங்களை நிரப்புகிறார். கடைசியாக நன்மையும் கிருபையும் வாழ்நாள் முழுக்க தொடரும். இந்த நன்மை எல்லாம் இப்ப நான் சொன்னனே, முதல் நன்மை, ஆண்டவர் எனக்கு ஒரு விருந்து ஆயத்தப்படுத்துறார். நம்ம வீட்டில் டெய்லி விருந்து இருந்தால் நல்லா இருக்குமா இருக்காதுங்களா? இல்லை, நம்ம சர்ச்சில் டெய்லி விருந்து இருந்தால் நல்லா இருக்குமா இருக்காதுங்களா? ஜாலியாக இருக்கும். ஏன்னா வெளியே வீட்டில் சமைக்க வேண்டிய அவசியம், அந்த ஆளுக்கிட்ட குழம்புக்கு இதுக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சாப்பிட்டு மீன் தான் எடுத்துக்கின்னு நம்ம வீட்டுக்கு போடலாம். ஆண்டவன் சொல்கிறான், நன்மை கிரியை எப்படியா? டெய்லி ஸ்டெப் பை ஸ்டெப். நீ ஒரு அடிக்கு வைக்கும்போது அந்த கிருபை உங்க பின்னாலே ஒன்று, அதர் ஸ்டெப்பு. நீ இன்னொரு ஸ்டெப் வைக்கும்போது அது பின்னால அந்த நன்மை கிருபை. இந்த சொன்ன 4 நன்மைகள் ஆண்டவர் விருந்து ஏற்படுத்துகிறார். உன் சத்துருக்கு முன்னாடி ஏற்படுத்துகிறார். ஆண்டவர் உனக்கு எண்ணெயினால் உன்னை அபிஷேகம் பண்ணி உன்னை சிறந்தவனாய் அபிஷேகப்படுத்துகிறார். உன்னுடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிற இந்த ஆசீர்வாதம் எல்லாம் ஏதோ ஒரு நாளைக்கு கூத்து இல்லைம்மா, டெய்லி தினம் தினம் உங்கள் வாழ்நாட்களை தொடர்ந்து வருமா. ஹல்லேலூயா. 77 நாட்கள். அருமையான ஆரோக்கியதாஸ் ஐயா சொன்னதை போல
என்னைக்கோ ஒரு நாளைக்கு அற்புதம் செய்கிற ஆண்டவர் என் கூட இல்லை. கடந்த 77 நாள் அற்புதம் செய்தவர், மீதம் இருக்கிற நாள் வரைக்கும் அவர் செய்வார். சொன்னாருங்களே, 3 நாள் தான் எனக்கு வேலை, அந்த 3 நாள் வேலை எப்படியா 6 நாள் எனக்கு சாப்பாடு கொடுக்கணும், அதுக்கு ரெட்டத்தனையான பிளஸ்ஸிங்க 2 வீடு ஏற்கனவே ஆண்டவர் கொடுத்துட்டாரு. வேலைக்கு அந்த 3 நாள் ஈக்குவல் பண்ணுவதற்கு ஆண்டவர் எப்பொழுதும் செய்வார். அன்பு தேவச்சனமே, நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்பா எப்பவுமே குறை விடுறதில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் 40 வருஷம் நடந்திருக்கிறாங்க. 40 வருஷமும் ஆண்டவர் மன்னாவினாலே போஷித்தார், காடையினாலே போஷித்தார். ஆனால் சொன்னாங்க 6 நாள் என்ன செய்யலாம், நீங்க மன்னாவை போய் டெய்லி மன்னா வரும், சாப்பாடு வரும், போய் கலெக்ட் பண்ணீங்க. ஆனால் 7வது நாள் சாப்பாடு என்ன செய்யாது, வராது. 6வது நாளே 2 மடங்கு சேர்த்து வச்சுக்கங்க. ஏன்னா ஆண்டவரை ஆராதிக்கிற நாள், ஆண்டவருக்கு ஓய்வு நாள், அந்த நாளில் வேலை செய்யாதீங்க அப்படின்னு சொன்னார். அதனால் 2 பிளஸ்ஸிங் ஒரு நாளைக்கு முன்னாடியே ஆண்டவர் கொடுத்துட்டார். சிலர் என்ன செய்வாங்க, முதல் நாளே 3 நாளுக்கு சேர்த்து வச்சுக்கலான்னு வாரி 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 எடுத்து வச்சுப்பாங்களாம். மறுநாள் வீட்டில் போய் திறந்து பார்த்தா எல்லாம் புழு புழுத்து போயிருந்ததான். ஹல்லேலூயா. அப்பா உங்களுக்கு கொடுக்க நினைக்கிற ஆசீர்வாதத்தை யாரும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் வருகிற அந்த நாளுக்கான ஆசீர்வாதத்தை அவர் விட்டு விட மாட்டார். இரட்டத்தனியாய் கட்டாயமாய், அருமையான சகோதரர் சொன்னதை போல 2 மடங்கு அவர் சேர்த்து கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. 6:33 மத்தேயுவில் நீங்கள் வாசிக்கும் போது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்பொழுது எல்லாத்தையும் கூட கொடுக்கிற தேவன். உன் வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் நன்மை கிருபை உன்னை தொடர செய்கிறார். ஆனால் நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு ரெஸ்பான்சிபிள், ஒரு கடமை. அந்த வசனத்தினுடைய கடைசி வசனம், நீடித்த நாட்களாய். சொல்லுங்க, கர்த்தருடைய வீட்டில் நான் நீடித்த நாட்களாய். சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய். எப்போ நீடித்த நாட்கள்னா எப்போ? நல்லது நடக்கும்போது மாத்திரமா? காசு நான் கேட்குற இடத்துல எல்லாம் காசு கிடைக்கும் போது மாத்திரமா? என் கடனெல்லாம் அடைக்கும் போது மாத்திரமா? எப்போ நான் பலத்தோடு இருக்கும்போது மாத்திரமா? நான் செய்கிற விவசாயம் 100 மடங்கு விளைச்சலை கொடுக்கும்போது மாத்திரமா? டியூக்கார சண்டை போடாமல் அவன் பரவாயில்லம்மா நாளைக்கு கொடுமான்னு சொல்லிட்டு போகும்போது மாத்திரமா? இல்லை, அவன் சண்டை போட்டு உன்னை திட்டும் போதும், நான் நஷ்டம் அடையும் போதும், நான் வேதனைப்படும் போதும், என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. இன்னைக்கு அதான் சொல்றாரு, நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆல் த டே ஆஃப் மை லைஃப். என் வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரத்திலும் நான் கர்த்தருடைய வீட்டில் நிலைச்சிருப்பேன். அன்பு தேவ ஜனமே, இதை மாத்திரம் நீங்க பிடிச்சு கொள்ளுங்க. ஏதோ ஒரு மனுஷனை பெரியப்படுத்தவோ, ஒரு மனுஷன் சந்தோஷமா இருந்த சபைக்கு வருவதோ, நீங்க கேட்ட நன்மை கிடைக்கும் போது சபைக்கு வரதோ அப்படி இருந்ததுன்னா நீங்க கர்த்தரை பிடித்து கொள்ளவில்லை. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தையும் மனிதர்களையும் பிடித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது உறுதி. ஆனா தெய்வத்தை பிடிச்சிட்டேனா எல்லா நேரத்திலும் அவரை மாத்திர துதிப்பேன். சங்கீதக்காரனாகி தாவீது சொல்கிறார், நான் கர்த்தரை எக்காலத்திலும். எக்காலம் என்றால் எல்லா சிச்சுவேஷன்ஸ். ஐயா, உங்களுக்கு தெரியாது என் சூழ்நிலை, என் நிலைமை உங்களுக்கு வந்ததுன்னா தான் தெரியும். அவ்வளோ பிரச்சனை வீட்டில், அவ்வளோ கஷ்டம் அப்படின்னாதீங்க. எல்லா சூழ்நிலையில் நீங்கள் மாத்திரம் இல்லை, உங்கள் கூட ஏசப்பா கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் மாத்திரம் தனியாக சுமக்கலை, நீங்கள் மாத்திரம் தனியாக போகலம்மா, உங்களோடு கர்த்தரும் கடந்து வருகிறார். மறந்து போகாதீங்க. ஏன்னா அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணினா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. நன்மை கிருபை உங்களை தொடருன்னு சொன்னால் அந்த நன்மை இயேசு தானே நன்மை, அந்த கிருபை இயேசு தானே அந்த கிருபை. அவருங்க கூட வரும்போது அவருக்குள்ளே நிலைச்சிருங்க. செடியானது, கொடியானது, செடி திராட்சை செடியாகி இயேசுக்குள்ளே நிலைச்சிட விட்டால் அது தானாய் கனி கொடுக்காது. ஆண்டவருக்குள்ளே நிலைச்சிடலாம். பணம் எவ்வளோ வரலாம், பதவி வரலாம், அந்தஸ்து வரலாம், ஆனால் அது வாழ்க்கை நிலைச்சிருக்காது. நன்மையாக இருக்காது, ஆசீர்வாதமாக இருக்காது. இணைந்திருந்துங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இன்றைக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், முதலாவது உங்களுக்கு என்ன கொடுப்பாரு? ஒரு பந்தியை, விருந்து ஆயத்தப்படுத்துகிற தேவன். உங்க சத்துருக்களுக்கு மறைஞ்சு ஓடி போற வாழ்க்கையில், விட்டு விலகி போறல, அவங்க முன்னாடியே உங்களை வாழ வைப்பாரு. ஹல்லேலூயா. வாழ வைக்கிறது மாத்திரமல்ல, அந்த சத்துருவுக்கு விருந்து வச்சு
நீயும் சாப்பிடு, ஏன் சாப்பாட்டை நானும் சாப்பிட்றேன், நீயும் சாப்பிடுன்னு விருந்து வைக்கத்தக்கதாய் கர்த்தர் உன்னை வைத்துவார். மூன்றாவது, உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன். அபிஷேகம் பண்ணிச்சிட்டனா அவர் எல்லாரையும் அபிஷேகம் பண்ணல, யாரெல்லாம் ஸ்பெஷலாய் கர்த்தரோடு இணைந்திருக்கிறார்களோ அவர்களை அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். நான்காவது, என் வீட்டில் இருக்கிற எல்லா பாத்திரம், சந்தோஷத்தின் பாத்திரம், சமாதானத்தின் பாத்திரம், வருமானத்தின் பாத்திரம் எல்லாம் நிரம்பி வழியத்தக்கதாய் அபண்டன்ஸ் லைஃபை தருகிறார். நன்மையும் கிருபையும் நம்ம வாழ்க்கை முழுச தொடர ஆண்டவர் உதவி செய்கிறார். ஒரே ஒரு காரியத்தை நான் செய்வேன், நான் நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய வீட்டில் நிலைத்திருப்பேன், சதா காலம், என் சாவு வரைக்கும் அப்பா சமூகத்தில் நிலைச்சிருப்பேன்னு ஒப்பு விடுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் செய்யலாமா? அப்போ கிட்ட ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, ஓ இயேசு சாமி, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் நிலைத்திருக்கிற பாக்கியம், தங்கி இருக்கிற பாக்கியம், உம்முடைய சமூகத்தை எப்போதும் காத்திருக்கிற பாக்கியத்தை ஆண்டவர் நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆலயத்தில் தங்கி இருக்கும் போது நாங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் எல்லாம் எங்களை பின்தொடர்ந்து எங்கள் வாழ்நாள் முழுவதுமாய் எங்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னீங்களே. சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு செஞ்சீங்க, யோசேப்புக்கு செஞ்சீங்க, ஆண்டவரே ஆபிரகாமுக்கு செஞ்சீங்க, உம்முடைய தாசர்கள் எத்தனை பேருக்கும் நீ செஞ்சீங்க. நீர் எங்களுக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம். தாவீது நாலா பக்கமும் சத்துரு சூழ்ந்து கொண்டார்கள், அவன் வீட்டாரே சத்துருக்களாய் மாறி போனார்கள். ஆனாலும் தேவனே அதே இடத்துல ராஜாவாக உயர்த்தி ஆண்டவரை ஆடு மேய்க்கிற நிலைமையிலும் கர்த்தரை துதிக்கிறவனாயிருந்தான். அரசனான போதும் உயர்ந்த ஸ்தானத்தில் அவனை வைத்த போதும் கர்த்தரை துதிப்பதில் கொஞ்சம் கூட அவன் மாறவே இல்லை. அதனால் அவர்களை, தேவனே நீர் சொன்னீர் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று. அப்பா, நாங்கள் கூட உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களா எங்களை மாற்றுங்க. அநேக நேரங்களில் கஷ்டத்தின் மத்தியில் மாத்திரம் நாங்கள் அழறோம், துதிக்கிறோம், ஆண்டுடைய பாதத்தை பிடிக்கிறோம். நன்மை நடக்கும்போது, ஆசீர்வாதம் வரும்போது, உயர்வு வரும்போது ஆலயத்தை விட்டு தூரம் போகிறோம்ப்பா. அப்படிப்பட்ட நிலைமைகளை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு மாற்றுபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.